وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا وتعظيما وتكريما: والذين آمنوا أشد حبا لله. وقال النبي صلى الله عليه وسلم: أصحابك النجوم فبأيهم اقتديتم اهتديتم. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் கேட்காமலேயே நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும், மேலும் பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு அங்கத்தினராகவும் ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அவனை நினைவு கூறக்கூடிய, அவனை பற்றி பேசக்கூடிய, அவனுடைய தூதரை பற்றி கலந்துரையாடக்கூடிய சபைகளில் நம்மளை அமரை செய்தான். அந்த அல்லாஹுவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுவான்: வமா யذ்குரூன இல்லா ஐயஷா அல்லாஹ். அவன் நாடினாலே தவிர அவர்களால் நினைவு கூற முடியாது. அவன் நாடினாலே தவிர அவர்களால் நினைவு கூற முடியாது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுவான். தஹர்ரத் பிஹி ஷஃபத்தா. அவனுடைய இரண்டு உதடுகளும் என்னை கொண்டு அசைகிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறி காட்டுவான். அதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அல்லாஹ் நினைத்தால் எக்கச்சக்கமான காரணங்களை கூறி இந்த வாய்ப்பை நம்மை தவற விட்டிருக்கலாம். அல்லாஹ் இதையெல்லாம் பார்க்க வேண்டாம் என்று சொன்னதை நம்முடைய கண்கள் பார்த்திருந்தும், அல்லாஹ் பேச வேண்டாம் என்று சொல்லியதை நம்முடைய வாய் பேசியிருந்தும், அல்லாஹ்வை நினைக்கிறோமா இல்லையா? நம்முடைய கல்விகளை அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். எத்தனை காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அல்லாத வஸ்துகளை நம்முடைய கல்விகளை சுமர்ந்திருப்போம். இதையெல்லாம் காரணம் காட்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மளை ஒதுக்கி இருக்கலாம். அவனை நினைவு கூறாமல் ஆக்கி இருக்கலாம். கஃலத்தில் காஃபில்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கி இருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தின் பொருட்டால், அவனுடைய ரஹ்மானியத்தின் பொருட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை நினைவு கூறக்கூடிய சபையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை அமர வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிக மாபெரும் உபகாரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா செய்திருக்கிறான். ஏன் பலருக்கு இந்த உபகாரம் தெரிவது கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பாவிக்கு இந்த மன்றத்திலே அவனுடைய கலாமை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வெளியாக்குவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொண்ட தலைப்பு: யாரின் மீது காதல் கொள்ள வேண்டும், யாரின் மீது காதல் கொள்ள வேண்டும். காதல் என்று சொன்னாலே ஒரு மனிதன் தனக்கு விருப்பமான ஒரு செயலை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறானோ, தன் இஹ்சானை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறானோ, ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் யாரிடத்தில் விரும்புகிறானோ, அப்போது அந்த மனிதனுக்கு என்ன ஏற்படுகின்றது? காதல் ஏற்படுகின்றது. அப்படி பார்ப்போமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லும்போது, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வை நேசிப்பதில் மிகவும் கடுமையானவர்களாக இருப்பார்கள். வழக்கத்தில் சொல்ல என்று சொன்னால் ஸ்ட்ராங் லவ் கிடையாது, ஷதீது சொல்லல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ் இஸ்மத் ஹஃஸா போட்டான் பாருங்க. அல்லாஹ் மிக வெரி ஸ்ட்ராங் லவ். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் மிக கடுமையானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய ஆசபாசங்களை, தன்னுடைய வெறுப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாக்கு முன்னால் படிய வைத்து விடுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை நேசித்ததை போன்று உலகத்தில் யாரும் நம்மை நேசித்திருக்க முடியாது. உதாரணத்திற்கு ஒரு தாய் நம்மை நேசிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் யாரெல்லாம் நம்மை நேசிக்கிறார்களோ அது அனைத்துமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிச்சை போட்ட ஹுப் என்று நாம் விளங்குகிறோம். ஒரு தாயாக இருந்தாலும் தன் கைப்பிள்ளையை சிறிது நேரம் மிக அதிகமாக நேரம் பார்த்து கொண்டாலும் தன்னுடைய கையில் இடத்துல இருந்தாங்க, இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டு இருந்தாங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துக்கோங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சென்று விடுவாள். தன்னுடைய சொந்த குழந்தையை சுமக்க முடியாத அந்த தாய் சரி எவ்வளவு முடிகின்றதோ அவ்வளவு சுமக்கிறாள். தனக்கு கஷ்டம் என்று ஏற்பட்டவுடன் பிறரிடத்தில் சுமத்து விட்டு சென்று விடுகிறாள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எண்ணி பாருங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னானோ அதையெல்லாம் நம்முடைய கண்கள் பார்த்திருக்குது. எதையெல்லாம் பேச வேண்டும் பேச வேண்டாம் என்று சொன்னானோ அவனை மறந்தாலே பாவங்கள் என்று சூஃபியாக்கள் சொல்கிறார்கள். எத்தனை வசதிகளில் அவனை பார்க்க மறந்திருப்போம், நம்முடைய பேச்சுகளில் அவனை பேச மறந்திருப்போம், உலக பேச்சுகளில் ஈடுபட்டிருப்போம், நம்முடைய கால்கள் எத்தனை முறை தவறான விஷயத்துக்காக நடந்திருக்கும், நம்முடைய கைகள் எத்தனை முறை தவறான விஷயத்துக்காக பயன்படுத்தி இருப்போம். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய நேரத்திலேயோ எத்தனை பிறரை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருப்போம். இது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லவே கணக்கில்லாத காரணங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறி அவனுடைய உஜூதிலே அவனுடைய சிஃபாத்துகளை நம்மளை வெளியாக்காமல் சென்று இருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இது இல்லை, இந்த அனைத்து பாவங்களும் இருக்கக்கூடிய இந்த நஜீஸிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய சிஃபாத்துகளை வெளியாக்குகிறான், அவனுடைய கண்ணட சமாஅத்தை வெளியாக்குகிறான், கலாமை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வெளியாக்குகிறான், அவனுடைய குத்ரத்தை வெளியாக்குகிறான்.
ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தான் செய்ய வேண்டும்? நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை என்னுடைய நண்பர் செய்கிறார், என் கூட படிக்கக்கூடிய ஒரு நபர் செய்கிறார், நான் அதை ஒப்புக்கொள்வேனா? எனக்கு அவர் மாறு செய்கிறார், நான் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேனோ அதே அவர் செய்கிறார், நான் அவரை விரும்புவேனா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகிறான். குல் நபியே, நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எவ்வளவு அழகாக அழைக்கிறான். அநீதம் இணைத்துக் கொண்ட அடியார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழைக்கிறான். எனக்கு ஒரு மனிதன் அநியாயம் இணைத்து விட்டால், எனக்கு ஒரு மனிதன் அநியாயம் செய்து விட்டால், நான் செய்ய வேண்டாம் என்று சொல்வதை செய்து விட்டால், நான் அழைக்க மாட்டேன் என்னுடைய நண்பனை என்று அழைக்க மாட்டேன், நான் என் சகோதரனை என்று அழைக்க மாட்டேன், ஏன் ஒரு அழகான வார்த்தை நான் அழைக்க மாட்டேன், பேரை சொல்லி அழைக்க மாட்டேன். அவர் சலாம் சொன்னால் பதில் சொல்வதற்கு நான் தயங்குவேன். அவர் எந்த செயலுக்கான ஈடுபடுகிறார்களோ அவருடன் இருக்க தயங்குவேன். எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மை விட்டு பிரியவதே கிடையாது. நன்மை செய்வது மட்டும் இருந்து நன்மை செய்யும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடன் இருந்து விட்டு பாவம் செய்வதை விலகி சென்று விடுகிறானா? எப்போது எல்லா நிலைகளும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்ம கூட இருந்து கொண்டே இருக்கிறான். நீ பாவம் செய்கிறாய் என்று நம்ம இடத்துல அவன் எவ்வாறு வெளியாகி இருக்கின்றானோ, நம்ம இடத்துல சிஃபாதரை புடுங்கி விட்டானா? அவன் கிடையாது. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தன்னுடைய நஃப்ஸ்களுக்கு அநீதம் எடுத்துக் கொண்டார்களா இல்லையா? அநீதம் எடுத்துக் கொண்டார்களா இல்லையா? அப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய அடியார்களே எப்படி அழைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு காதலுடையவன், காதலுக்கு சொந்தக்காரனவன். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோட நீங்க நிராசரையாதீங்க. இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய இந்த கிருபையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு கொடுத்தானா இல்லையா? ஒரு மனிதன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான். ஒரு பெண்ணை நேசித்து விட்டு எப்போ அந்த பெண்ணு கல்லூரிக்கு செல்கிறாரோ, எப்போ அந்த பஸ் வருதோ இல்லையோ, இவர் போய் அந்த நேரத்தில் நின்றுவார். காரணம் என்ன? தன்னுடைய அந்த காதலின் காரணமாக அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறதா இல்லையா? தான் காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் ஆசை வருகிறது. அவள் எப்போது வெளியே வருகிறாளோ நேரத்தை தெரிந்து வைத்துக் கொள்கிறான். எப்போது வெளியே வந்தாலும் முன்னாடி போய் நின்று விடுகிறான். எப்போது காலேஜுக்கு போயிட்டு வந்தாலும் வந்து நின்று விடுகிறான். எப்போதெல்லாம் அவள் வெளியே செல்கிறாளோ வந்து நின்று விடுகிறான். காரணம் அவளை பார்க்க வேண்டும் என்று. நாம் எல்லாம் சொல்கிறோம், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேனா இல்லையா? நாளைக்கு நாங்கெல்லாம் இன்னைக்கு மௌத்தாயிட்டு நாளைக்கு சொர்க்கம் எங்களுக்கு. நாங்கள் அல்லாஹ்வை நேசி அல்லாஹ்வுடைய ஹுப்பை ரசூல், நாங்கெல்லாம் ஹுப்புல்லாஹ் ஹுப்புர் ரசூல். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு வசதியும் வெளியாக இருக்கிறான் என்ற இன்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் உண்மையில் நேசிக்கிறான் என்று சொன்னால் ஒரு காஃபிர் தன் ஒரு பெண்ணை நேசித்து விட்டு தான் பார்க்க வேண்டும் ஏங்குகிறான், அதற்கு முயற்சி செய்கிறான். நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். எல்லா வசதிகளிலும் அல்லாஹ் பாஹிரா இருக்கிறான் விளங்குகிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பார்க்கிறோம்? நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம பார்த்து ரசிக்கிறோம்? ஆனால் நாமெல்லாம் நினைத்துக் கொள்கிறோம் நாங்களாம் காதலர்கள், நாங்களும் அல்லாஹ் ரசூலுடைய காதலர்கள் நாங்கள் எல்லாம். ஆனால் ஒவ்வொரு வசதியும் அல்லாஹ் இருக்கிறான் பார்ப்பது கிடையாது. பார்க்க என்னை போன்ற என்ன நான் தவறு விடுகிறேன். காரணம் என்ன? என்னுடைய சொல்லில் பிழை இருக்கிறது. எந்த சொல் என்னுடைய சொல்லில் சொல்லாக இருக்கின்றதோ அந்த சொல் என்னுடைய கல்வியில் தீர்மானம் ஏற்படுத்தவில்லை. என்னுடைய கல்வியில் அந்த சொல் ஊறவில்லை. காதல் என்று நாவால் சொல்கிறேன், ஆனால் உள்ளத்தால் பொய்ப்பிக்கிறேன். தஸ்தீகும் பில் கல்பி, ஈமானுடைய ஷரத்து சொல்லுவார்கள். ஆனால் அதை நான் பொய்ப்பிக்கிறேன். அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறேன் என்று வாயால் பொய் சொல்லிவிட்டு உள்ளத்தால் நான் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, காரணம் என்ன? ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் நமக்கு இருந்து கொண்டே நமக்கு சொல்லுகிறோம். அதற்கு நாம் பார்க்க வேண்டும். ஏன் நம்ம காதலர்கள் என்று சொல்கிறோம்? அல்லாஹ்வை தவிர உலகத்தில் யாருமே காதலிக்கலைங்க. உலகத்தில் யாரெல்லாம் காதலிக்கிறோமோ அல்லாஹ்வுக்காக நாங்கள் காதலிக்கிறோம். ரசூலை நாங்கள் நேசிக்கிறோம். காரணம் எங்க ரசூல் அல்லாஹ்வை காட்டி கொடுத்தாங்க. நம்ம ஷேഖனை நம்மளா ஷேഖை நேசிக்கிறோம். காரணம் அவங்க அல்லாஹ்வை காட்டி கொடுத்தாங்க. அவன் அஹப்ப லில்லாஹ் வமன் அபகத லில்லாஹ் வஅதா லில்லாஹ் வமன் ஃபகத் இஸ்தக்மல ஈமான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறாங்களோ, அல்லாஹ்விற்காக வேண்டி கோபம் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்களோ, அல்லாஹ்விற்காக தடுக்கிறாங்களோ, தடுத்துக் கொள்கிறார்களோ, அவங்க ஈமான பரிபூர்ணமாக்கி நம்ம விளங்குறோம். ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயம் ஆயுதா இருக்கு, அதை பார்க்க மறுக்கிறோம். காரணம் என்ன? அதற்கு என்ன? தஸ்தீகும் பில் கல்பி வரணும், ஈமானுடைய ஷரத்து நம்ம கல்வில வரணும். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். அவங்க எப்படி இருப்பாங்க? நேசத்துல கடுமையா நேசிப்பாங்க. நேசத்துல அவங்க கடுமையா நேசிப்பாங்க. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹுல்லாஹ். அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அனைத்து வஸ்துக்களும் அழிந்து போகக்கூடியது என்ற இல்மை நாம் பெற்றிருக்கிறோம். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் என்ற இல்மை பெற்று நம்ம பெற்றிருக்கிறோம். வா யபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் குல்லு மன் அலைஹா ஃபான் எல்லா வஸ்துகளும் ஃபான். ஃபான் என்று சொன்னால் அழிந்து விடும் என்று அர்த்தம் கிடையாது. ஃபான் என்றால் இஸ்மு ஃபைல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டினான். இஸ்மு ஃபைல் என்றால் என்ன? அது நேற்றும் அழிந்ததுதான், இப்போதும் அழிந்துதான் இருக்கிறது, நாளைக்கும் அழிந்ததுதான். இதைத்தான் நம்ம ஷேഖ்மார்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். வஸ்துகள் என்றுமே அதம் தான்மா. வஸ்துகள் எப்படி? அது வஸ்துகள் என்றுமே அதம் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் மௌஜூதா இருக்கேன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோமா இல்லையா? இதற்கு வெளிப்படையான என்ன? அதற்கான ஆதாரம் என்ன? நம்ம அல்லாஹ்வை பார்த்து ரசிக்க வேண்டும். இந்த எல்மை பலருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுக்கவில்லையே. இந்த எல்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுக்கவில்லை. நாம எல்லாம் மென்னிக் கொள்கிறோம். அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா இல்லையா? ஒரு ஷேഖனா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் அமில பிமா அலிம, யார் அறிந்ததை கொண்டு அமல் செய்கிறாரோ வரஸஹுல்லாஹு மாலம் யாலம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் அறியாத என்பவருக்கு கற்றுக் கொடுப்பான்.
கற்றுக்கொண்ட இல்மை நாம் அமல் செய்யாமல் தரிக்கத்தில் முன்னேற முடியவே தரிக்கத்தாக இருந்தாலும் சரி, ஷரீஅத் மாரிஃபத் ஹகீகத் எதுவாக இருந்தாலும் சரி, கற்றுக்கொண்டதை அமல் செய்யாமல் அதை விட மேல் அந்தஸ்துக்கு மேலான விஷயங்களை இல்மி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு போதிக்கவே மாட்டான், கற்றுக்கொள்ளவே மாட்டான். அந்த கல்புக்குள் அல்லாஹ் செலுத்த மாட்டான். என் கொடுத்த இல்முக்கே அவன் தகுதி கிடையாது, கொடுத்ததே அவன் செய்வது கிடையாது, இதற்கு மேல கொடுத்து என்ன போதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எப்படி ஆக்கிடுவான்? அதை புறக்கணித்துவிட நண்பர்களே, அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்காமல் ஆக்கிடுவான் நண்பர்களே. எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு வருஷம் அல்லாஹ்வை தரிசித்தவர்களாக, பேசினால் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடியவர்களாக, பார்த்தால் அல்லாஹ்வை பார்க்கக்கூடியவர்களாக, நம்முடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்காக வேண்டி ஆகிவிட வேண்டும். அது வரைக்கும் எவ்வாறு இதுவரைக்கும் அது போன்று ஆகவில்லையோ அது வரைக்கும் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று நாமால் சொல்லிக் கொள்ளலாம். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர் என்ற அந்தஸ்து அந்த நியமம் இருக்கின்றது, அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும். உலகத்தின் நாள் பார்த்து சொல்லிவிடலாம், நான் ஒரு நாள் முதல் தஸ்மீ மிஷின் எடுத்து உட்காந்துட்டா இப்ப பாருங்க எவ்வளவு அமல் செய்றாரு, ஒரு நாள் ஃபுல் இப்படிப்பட்ட ஏரியா பாருங்க உலகம் சொல்லிடும். ஆனா உண்மையில அவார்டு யார் கொடுக்கணும்? டைட்டில் யார் கொடுக்கணும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுக்கணும். அந்த மனிதர் முஹிப்பன் அல்லாஹ் கொடுக்கணும், அந்த அவார்டு அல்லாஹ் கொடுக்கணும். அவர் அந்த நிலையை அல்லாஹ் கொடுக்காதவரை நாம் ஒருபோதும், அல்லாஹ் காதலர்கள் என்று நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ளாதவரை, அல்லாஹ் நம்மை காதலர்கள் என்று சொல்லாதவரை, ஏற்றுக்கொள்ளாதவரை நாம் அல்லாஹ்வுடைய காதலர்கள் கிடையாது. அதுக்கு எப்படி ஆகிவிட வேண்டும்? சதா அல்லாஹ்விற்கு பிடித்த மாதிரி நாம் ஆகிவிட வேண்டும் அவர்களே. எனவே சொன்னோம், அதை கேட்ட மறுபடியும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் தருவானாக. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாவல் முடிந்தோமோ அதை வாழ்க்கையாக வாழ்ந்து பிறருக்கு மெத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வரைக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.